நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு சில பீப்புள்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே லீடர் ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பீப்புள்ஸால் ஈஸியாகவே எல்லாருக்கூடயும் ஜெல்லாகி ஒரு டீம் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலவங்களால அது மாதிரி ஆக முடியாது, ரொம்ப தனியாகவும். பட் அவங்களால வந்து ஒரு சில விஷயங்களை குயிக்காக அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கொண்டுட்டு வர முடியும். ஸோ இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கா, நம்ம எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸில் எப்படி நீங்கள் நடந்துப்பீங்க அண்ட் உங்களோட ட்ரைட்ஸ் என்ன, உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லும். ஸோ லெட்ஸ் சி டிஐஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது யார் டெவலப் பண்ணான்னா வில்லியம் மோல்டன் மாஸ்டர் 1928 வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பீப்புள்ஸோட பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்க் பிளேஸில். அண்ட் இந்த டிஐஎஸ்சி இருக்குல்ல, ஸோ இது 4 வார்த்தையுமே 4 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். ஸோ இதோட டெஃபினிஷன் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒருத்தவங்களோட பிஹேவியரை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுற டூலு. இது வந்து பீப்புள்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணும். டி வந்து என்ன சொல்லுதோ டாமினன்ட், அண்ட் ஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ், எஸ் வந்து ஸ்டெடினஸ், அண்ட் சி வந்து கான்ஷியஸ்னஸ் டைப். ஸோ அந்த டைப் 4 டைப்ஸ் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் நீங்கள் எந்த டைப் பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைப் ஏ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டி டாமினன்ட். ஸோ டாமினன்ட்னாலே தெரியும் ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்கானவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்களோ தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்களோ, பட் அவங்க எடுத்த டிசிஷனை அவங்க வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் லீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி ரோலுக்கு வந்து ஃபிட் ஆவாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சிஇஓ, ப்ராஜெக்ட் மேனேஜர், இதெல்லாமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸுன்றது வந்து ரொம்ப அவுட் கோயிங்காக எந்தூசியாஸ்டிக்காக பர்சிவன்ஸாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா தான் நினச்சதை மற்றவங்க செய்ய வச்சுருவாங்க, ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னு நினச்சா விற்றுருவாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, மோட்டிவேட்டிங் பண்ணுவாங்க அவங்க டீம் மெம்பர்ஸை. அண்ட் பப்ளிக்கோட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாப் எப்படி இருக்கலன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹெச்ஆர்னால் தனக்கு கீழே இருக்கவங்களையுமே வந்து மோட்டிவேட் பண்ணி வேலை வாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அண்ட் ஸ்டெடினஸ்ன்றவங்க வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க, டிபெண்டபிளாக இருப்பாங்க, டீம் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு டீம் ஓரியன்டான ஜாபை பொறுத்தளவுக்கு இந்த எஸ் டைப் வந்து எடுத்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு லீடர் வேணும்னும் பொழுது இந்த டி டைப் லீடர்ஸ் எடுக்கலாம். ஸோ இவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஐ டைப்பில் இருக்கவங்களே எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெடினஸ்ஸாக இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப உண்மையாகவும் டீம் ஓரியன்டாகவும் போயிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டீச்சர், நர்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே சொல்லலாம். ஸோ சி ஸ்டாண்ட் ஃபார் கான்ஷியஸ்னஸ். இந்த சி மட்டும் மாறவே மாட்டுது, ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வந்து அந்த சி வந்துடுது கான்ஷியஸ்னஸ். ஸோ இவங்களுமே டேட்டா ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுற அக்யூரேட்டான ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுவாங்க, குவாலிட்டி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஜாப் ரோல்னா அக்கௌண்டன்ட், டேட்டா அனாலிசிஸ்ட், இன்ஜினியர், இவங்க எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஜாப்ஸில் வந்து செட் ஆவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா டி டைப் மேனேஜர் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக போவாங்க. பட் எஸ் டைப்பில் இருக்கவங்க வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோன்னும் பொழுது அந்த டீமில் வந்து எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் ஒரு ஹார்மோனியஸாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, சந்தோஷமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்பொழுது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு பர்சனாலிட்டியோட டெஸ்ட் பண்ணி எந்த ஜாப்க்கு அவங்க வந்து சூட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டீம் பில்டிங். டிஐஎஸ்சி வந்து போட்டால் அந்த 4 கேரக்டரிஸ்டிக்கில் இருக்க ஒரு 4 பேர் போட்டால் ஒரு டீம் சக்ஸஸ் ஆகும். ஒரு லீடரு, ஒரு இன்ஃப்ளூயன்சரு, ஒரு சாஃப்டானவங்க, ஒரு கான்ஷியஸ் ஆனவங்க. அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், யார் வந்து லீடராக இருக்கலாம், யார் சப்போர்ட்டர்ஸாக இருக்கலான்ட்டு. கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணும். ஒரே இடத்துல வந்து 2 டாமினண்ட்டை போட்டால் கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்குமே ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஐன்றவங்க இன்ஃப்ளூயன்சர், அப்போ இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும், இவங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, இவங்க எல்லாருமே இந்த டிஐஎஸ்சியை வந்து யூஸ் பண்ணி தான் லீடர்ஸை வந்து நாமினேட் பண்ணிப்பாங்க. அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ்க்குமே ஐயில் இருக்காங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பீப்புள்ஸை, கம்யூனிகேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கொலாபரேஷன் கொண்டுட்டு வந்துக்கலாம். ஹெச்ஆர் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ரெக்ரூட் பண்ண முடியும், லீடர்ஸையும் ஈஸியாக ரெக்ரூட் பண்ண முடியும். லிமிட்டேஷன் வரும்பொழுது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இது ஒரு தியரி டெஸ்ட்டு, இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்லை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் சேம் திங் வந்து ஒருத்தவங்களே நிறைய டைப்ஸில் இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரை நான் டாமினண்ட்டாகவும் இருப்பேன், அதே நேரத்தில் என்னால் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் இருக்காங்கன்னும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸுமே கொடுக்கணும்.